இப்போ இது செய்கிற பேர் ஜீரக கொழுக்கட்டை. இது மழை காலத்தில் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ஜலதோஷம் வராது, உடம்புக்கு நல்லது. இந்த டைப்பில் பண்ணணும். 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு தண்ணீர், வெது தண்ணீரை நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி டிசைன்ஸில் பண்ணலாம். எந்த டிசைன் ரவுண்டில் கூட பண்ணலாம். நாங்கள் இந்த டிசைன்ஸில் பண்ணி தண்ணி சூடான பிறகு இந்த மாதிரி போட்டுறணும். கொஞ்சம் பிரிஞ்சு போட்டால் நல்லது. இந்த மாதிரி தண்ணி சூடான பிறகு கொதி வரணும். அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து வரும். இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போதும். இப்போ ஜீரகமும் நெய்யும் ஊற்றி காய்ச்சிருக்கோம். அதில் இப்போ நம்ம வேக வச்ச கொழுக்கட்டையை இதில் சேர்த்துப்போம். அவ்வளோதாங்க, சிம்பிளான ஜீரக கொழுக்கட்டை ரெடி. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. 1 கப்பு மாவு, 1/2 கப்பு வெது தண்ணி, கொஞ்சம் உப்பு, இதை சேர்த்து பிசைஞ்சு எந்த டிசைன்னாலும் நீங்கள் பண்ணலாம். பண்ணிவிட்டு நெய்யும் ஜீரகமும் காய்ச்சிருங்க. காய்ச்சியது இது கலக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை ரெடி. மழை நேரத்தில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்.